மெர்சி பத்த வச்ச நெருப்பு இன்னும் கொல்கத்தால அமரவே இல்லைங்க. பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல மோசடி நடந்திருக்கு. அவர் 10 நிமிஷம் மட்டும்தான் அந்த கொல்கத்தா கிரவுண்ட்ல இருந்தாரு, அதுக்கடுத்து போயிட்டாரு. பல பேர் அவர் ஒரு பொம்மை மாதிரி தொட்டு தொட்டு விளையாண்ட ஒரு கை பூரா வந்து புண்ணாக்கி ரத்தத்தை வர வச்சிருக்காங்க. பல சம்பவங்கள்ங்க. கிட்டத்தட்ட மெர்சி ஒரு நிமிடத்துக்கு செலவு பண்ண, மெர்சி வந்ததுக்காக ஒரு நிமிடத்துக்கு செலவு பண்ணது 2.5 லட்சங்க. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்றத கணக்கு பண்ணி பாத்துக்கோங்க. மெர்சிக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி அவர் கொடுத்துதான் அவரை கூட்டிட்டே வந்திருக்காங்க. அடுக்கடுக்கான சம்பவங்கள் வெளியாயிருக்கு. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கு வங்கத்தோட விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்காருங்க. எனக்கு இந்த பதவியே வேணான்னு லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து ராஜினாமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அதை மேற்கு வங்கத்தோட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்க வந்து எல்லாருக்கும் முன்னாடி நின்று மன்னிப்பே வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. மேற்கு வங்கத்துல இதற்குன்னு தனிப்படை அமைச்சு விசாரிக்கிறதுக்காண்டியா ஒரு குழு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை ஆர்கனைஸ் பண்ண, இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ண அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்ரு தத்தா அப்படின்றது அவரோட பேரு. இவரை வந்து பாத்தீங்கன்னா விசாரணை பண்ணிருக்காங்க. இவரை விசாரிக்கும் போதுதான் பல தகவல்கள், திடீர்க்கீடும் உண்மைகள் வந்து பாத்தீங்கன்னா வெளிய வருது. மெர்சியோட பவுன்சர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெர்சியை வந்து அநாகரிகமா யாரும் வந்து தொடுறதோ இல்ல கட்டி பிடிக்கிறதோ இல்ல நிறைய பேர் வந்து கும்மனை வந்து இப்படியே கட்டி பிடிக்கிறதோ இந்த மாதிரி பண்ணா அவருக்கு வந்து பிடிக்காது. அவர் வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் ஆர்கனைஸ் எதுவும் பண்ணிடுறாங்க, கிளியரா கொஞ்சம் பேர் வர மாதிரி மட்டும் ஆர்கனைஸ் பண்ணுங்க, கூட்டமா வர மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு மெர்சியோட பவுன்சர் வந்து பாத்தீங்கன்னா நேர்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்ரு தத்தாட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனா எப்படி இவ்வளவு கூட்டம் வந்துச்சு அப்படின்னு வந்து சத்ரு தத்தாட்ட கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க கிரவுண்ட் பாஸ் வந்து 150 பேருக்கு தான் வந்து கொடுத்தோம். ஆனா வந்து சில செலிபிரிட்டியால, இது வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா நடந்ததுங்க, இது வெளியே யாருக்குமே தெரியாம வந்து நடந்தது. சில செலிபிரிட்டி டார்ச்சல்னால, சில செலிபிரிட்டினால வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாச வந்து எண்ணிக்கையை வந்து கூட்டிட்டோம், நிறைய பேருக்கு வந்து பாச நாங்க கொடுத்துட்டோம், அதனால வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர், நீங்க அந்த வீடியோட பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து மெர்சியோட இருக்கிற மாதிரியே வந்து போட்டோவாவே இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப அவர் ஒரு மனுஷனாவே வந்து பாக்கலங்க, மெர்சி வந்து ஒரு மனுஷனாவே பார்க்காம அந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. விழாவோட ஆர்கனைசரே வந்து பாத்தீங்கன்னா விசாரணையில வந்து சொல்லியிருக்காரு, இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பதவியை காரணமா வச்சு அவரோட குடும்பத்தினர்கள், அதுக்கப்புறம் வந்து அவரோட நண்பர்கள், இப்படி பல பேருக்கு வந்து பாசே இல்லாம உள்ள வர வச்சு அவரோட வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்க விட்டுருக்காங்க. இப்படி நிறைய பேர் கூட்டமாக கூடனால அவரை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கல, அவருக்கு வந்து அன்டச்சிங்கா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. இதனாலதான் உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டே வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து காரணம். இப்படி நிறைய பேர் கூட்டத்துல சேர்ந்து அவர் தொடரும் நினைக்கும் போது அவங்க நெகத்தார வந்து பாத்தீங்கன்னா அவரோட உடம்புல, அவரோட கையில தான் வந்து காயம் வந்து ஏற்பட்டு ரத்தமே வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னால சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மெர்சி வர்றதுக்காகவே வந்து 89 கோடி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்குங்க. மத்திய அரசாங்கத்துக்காண்டி டாக்ஸ் கட்டுனதே வந்து 11 கோடி அப்படின்னு வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா செலவாயிருக்குங்க மெர்சி இந்தியாவுக்கு வர்றதுக்கு மட்டுமே. மத்த செலவெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க மிரண்டுருவீங்க. மெர்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பல இடங்களில் விழா வச்சு ஆர்கனைஸ் பண்ணாங்க, அதாவது மும்பை, ஹைதராபாத், கொல்கத்தா. ஆனா இந்த கொல்கத்தால மட்டும்தான் சம்பவங்களா வந்து பாத்தீங்கன்னா நடந்துருச்சு. இந்த ஆர்கனைசர் அவர் பிடிச்சி விசாரிக்கும் போது இன்னும் சில தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிச்சு. அவர் அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அந்த 20 கோடி ரூபாய் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிருக்காங்க, முடைச்சிருக்காங்க. அதே மாதிரியா இவர்கிட்ட எப்படி இந்த 20 கோடி ரூபாய் வந்துச்சு அப்படின்றத கேட்கும் போதுதான் சில தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகுது. அதாவது கிரவுண்ட், அதாவது 150 பேருக்கு தான் வந்து நாங்க கிரவுண்ட் பாஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொன்னாங்களே. சில செலிபிரிட்டியோட டார்ச்சர்னால அந்த நிறைய பேருக்கு வந்து நாங்க அந்த பாஸ் வந்து நாங்க கொடுத்தோம்னு சொல்றாங்களே, அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாஸுக்கு வந்து 10 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாங்கப்பட்டிருக்கு. அதுக்கு எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கணக்கே காட்டல, கையில ரொக்கமா வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, ஆடியன்ஸ், அந்த கிரவுண்ட்ல ஆடியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 36,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா இருந்து பார்க்கலாமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா 15,000 பேருக்கு தான் வந்து டிக்கெட் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஒரு கணக்கா வந்து இருக்கு. மீத டிக்கெட்லாம் வந்து நாங்க ஃப்ரீயாவே வந்து நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் சைட்ல இருந்து சொல்லப்படுது. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களே வந்து 100 கோடி ரூபாய் கொடுத்துதான் மெர்சி வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா எப்படி வந்து இவங்க வந்து ஃப்ரீயா வந்து டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 15,000 பேருக்கு டிக்கெட் கொடுத்தாங்க, அந்த 15,000 பேருக்குமே 5,000, 10,000, 20,000, 30,000 வந்து பாத்தீங்கன்னா காசு வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க.
அது மட்டும் கிடையாது, நான் சொன்னேன் ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்தாங்க, அதுக்குமே வந்து காசு தான் வாங்கியிருக்காங்க, ஃப்ரீயா வந்து கொடுக்கல. அந்த காசுமே வந்து கணக்குல எதையுமே வந்து பாத்தீங்கன்னா காட்டல, கணக்குல காட்டாம ரொக்கமா கையில வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. மெர்சி டிசம்பர் 13ஆம் தேதி வந்தாரு, டிசம்பர் 15ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 72 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இருந்திருக்காரு. அப்படி அவர் இருந்ததுக்கு ஒரு நிமிடத்துக்கு செலவான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாங்க. ஒரு நிமிஷத்துக்கு செலவான அமௌண்ட் வந்து 2.5 லட்சம். அதே மாதிரியே ஒரு மணி நேரத்துக்கு செலவான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாங்க. அதெல்லாம் வந்து அப்புறம் அதோட இன்னொரு ஒரு இது என்னன்னா, அவர் தங்குறதுக்கு, அதே மாதிரி அவர் போறதுக்கு தனியார் விமானம், அதே மாதிரி அவர் பாதுகாப்பு, அவரோட சாப்பாடு, ஹோட்டலு, இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா 20 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா செலவழிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சுதாங்க அவங்களோட பர்சனாலிட்டியை வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்க முடியும். அவங்களோட உடை ஒரு சைடு இருந்தாலும் ஒருத்தவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் அவங்களோட பர்சனாலிட்டியை தீர்மானிக்க முடியும். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஒரு வளர்ச்சினே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். இப்படி நடந்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல போய் சொல்லுவாரு, அவர் நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி இவங்க எப்படி இப்படி அப்படி இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. பை பை, நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.